Dear students, நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது 4வது யூனிட்ல வந்து FMS. அடுத்த டாபிக் வந்து FMS. FMS அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். FMS என்னன்னு முதல்ல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய அந்த ஒர்க் ஸ்டேஷனில் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஸ்பெசிஃபிக் அந்த வசதிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், மேனுவல் ஒர்க் இருக்காது. ஸோ அதான் வந்து எஃப்எம்எஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம வந்து ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிக ப்ரொடக்டிவிட்டியையும் நம்ம இந்த ஆட்டோமேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிடலாம். ஸோ ஏகப்பட்ட பார்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்சி மிஷின்ஸ் வந்து இந்த எஃப்எம்எஸ் அதிகமாகவே பயன்படுது. என்சி மிஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது ஜி கோடு, எம் கோடு, சிஎன்சி ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இந்த எஃப்எம்எஸ்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பயன்படுத்திக்கலாம். சென்சார்ஸு அந்த மாதிரி சில டிவைஸ் இருக்குது, அதையும் பயன்படுத்தி நம்ம இந்த எஃப்எம்எஸ்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ வெவ்வேறு பார்ட்டுகளை மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு ஒரு ஸ்டேஷன்களை மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வசதியுடன் ஒருங்கிணைத்த ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வந்து எஃப்எம்எஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட பார்ட்டுகளை வந்து மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு இந்த ஒரு ஸ்டேஷனோட என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டிவைஸை வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதான் வந்து எஃப்எம்எஸ். இப்போ இதனோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் ஃபேமிலியை சார்ந்த வெவ்வேறு பார்ட்டுகளையும் செய்வதற்குரிய ஒரு ஃப்ளெக்சிபிளானது மேனுஃபேக்சரிங்கை உருவாக்குவது. அதாவது சில இதில் வந்து டிசைன்ஸு சேமாக இருக்கும், பட் ஆப்ரேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து டிசைன் ஆட்ரிபியூட்ஸ். சில இதில் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், பட் ஆப்ரேஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதான் வந்து பார்ட் ஃபேமிலி அப்படிங்க. அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கக்கூடியதான் வந்து பார்ட் ஃபேமிலி. ஸோ டிசைன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா டிசைன் வந்து சேமாக இருக்கும், பட் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வந்து வெவ்வேறு ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்ட் ஃபேமிலி அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இது வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த பார்ட் ஃபேமிலி வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஸோ ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் வந்து ஏகப்பட்ட ஆப்ரேஷன் வருது அப்படின்னா நம்ம இது இந்த எஃப்எம்எஸ் நம்ம பயன்படுத்தி செய்யலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவலாக கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரில்லர், வெல்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தனியாக கொடுத்து வச்சுருக்கோம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஆட்டோமேஷன்னால எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரே ஒரு ஸ்டேஷனை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து தேவைக்கேற்ப தான் பார்ட்டுகளை நம்ம மேனுஃபேக்சரிங் செய்ய நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம செட்டிங்ஸ் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது போக மட்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன்லையும் இது வந்து நல்ல ஒரு டிவைஸாக அது நம்மளுக்கு பயன்படுது. இந்த எஃப்எம்எஸ் வந்து என்னென்ன பார்ட்ஸை உள்ளடக்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஷனாக ஒன்றும் இல்லை. என்னென்ன இப்போ ட்ரில்லிங்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க, ட்ரில்லிங் மிஷினாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஸ்டேஷன், ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குரிய ஒரு ஸ்டேஷன். இது வந்து ஏஜி ஆட்டோமேட்டட் கேரியர் வெஹிக்கிள். இது வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இது ஸ்டோரேஜ், இது ரோபோட், ஹியூமன் லேபர். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன் லேபர் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை தூக்கி வச்சிட்டாரு அப்படின்னா இப்போ எல்லா ஊர் ஸ்டேஷனுக்குமே வந்து இந்த ரோபோட்டோ இல்லைன்னா இந்த கன்வேயர், இது வந்து கன்வேயர் மாதிரி இருக்கும். இந்த கன்வேயர் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து போய் மெட்டீரியலை வந்து லோடு பண்ணணும். அதுமாதிரி ஏஜிபி வந்து எதுக்கு பயன்படுத்துதுன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, ஜாப் வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்பில் தூக்கி நாங்கள் ஏஜிபி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு தேவையான இடத்துல போய் கொண்டு போய் சேர்த்துடும். இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாமே அடங்கி தான் வந்து எஃப்எம்எஸ் ட்ராயிங். இந்த ட்ராயிங் நல்லா போட்டுருந்தோம், ட்ராயிங் கண்டிப்பாக நம்ம போடணும். ஸோ வந்து ஒவ்வொரு இதாக பார்ப்போம், ஒவ்வொரு கட்டிங்காக பார்ப்போம். ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்டேஷன் ஆர் ஒர்க் ஸ்டேஷன். நம்ம வந்து ஒரு ஜாப்பில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் செய்கிறோம், அதுக்குரிய டூல்ஸ், மிஷின்ஸு எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடம் தான் வந்து
ப்ராசஸிங் ஸ்டேஷன் ஆர் ஒர்க் ஸ்டேஷன். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி மிஷினு, இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஷன் இருக்கும், அசம்பிளி ஸ்டேஷன், சீட் மெட்டல் ஸ்டேஷன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்டேஷன் இருக்குது. அதை நம்ம செய்யக்கூடிய ஜாப்பை பொறுத்து. சரிங்களா? செய்யக்கூடிய ஜாப்பை பொறுத்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்எம்எஸ் ஒர்க் ஸ்டேஷனில் வந்து என்னென்ன காமன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் சென்டர், ஹெட் சென்டர்ஸ், ஹெட் இண்டெக்ஸர்ஸ், மில்லிங் மாடல், டேனிங் மாடல், அசம்பிளி ஒர்க் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஷன், சீட் மெட்டல் ப்ராசஸிங் ஸ்டேஷன், ஃபோர்ஜிங் ஸ்டேஷன். இது எல்லாமே வந்து எஃப்எம்எஸ்ல இருக்கக்கூடிய காமன்ஸ். ஸோ மெஷினிங் சென்டர்னா என்ன அப்படி பார்க்குறப்போது மில்லிங் மிஷின்ஸு, ட்ரில்லிங் மிஷின்ஸு, இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடம் தான் வந்து மிஷினிங் சென்டர்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லா வசதிகளுமே அந்த கம்ப்யூட்டர் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இங்கே வந்து மிஷினிங் சென்டர் அப்படின்னா எல்லா ஒரு ஜாப்பை தயாரிக்கக்கூடிய எல்லா வகையான டிவைஸும் எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்கும். நான் வந்து மிஷினிங் சென்டர்ஸ். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பில் வந்து ஒரு பார்ட்டின் மில்லிங், ட்ரில்லிங், ரிமி, டேப்பிங், போரிங், ஃபர்சிங், இது எல்லா ஆப்ரேஷனுமே வந்து செய்யக்கூடிய வசதிகளும் வந்து இதில் இருக்கும். எல்லா டூல்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணால் மெஷினிங் சென்டர்னு சொல்கிறோம். ஸோ ஹெட் சேஞ்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு மெஷினிங் சென்டரில் வந்து டூல் சேஞ்ச் செய்யப்படும் போது நம்ம சொன்ன ஸ்பிண்டரோட ஒரு டூல் ஹெட்டை வந்து சேஞ்ச் செய்கிறோம் அப்படின்னு. இப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வகை மிஷின் டூல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் ட்ரில்லிங் மிஷின் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ஏகப்பட்ட ட்ரில்லிங் மிஷின்ஸ் இருக்கும். 2mm, 3mm, 5mm, 10mm, 8, 12mm, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ட்ரில்லிங் பிட் இருக்கும். பல ஸ்பிண்டில் இருக்கும். ஒவ்வொரு ட்ரில்லிங் பிட்டையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு பல ஸ்பிண்டில்கள் இருக்கும். இது வந்து ஹெட் சேஞ்சர்ஸ் அப்படின்னு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஹெட் வந்து எப்படின்னா ரேக் ஆர் ட்ரம்மில் வந்து வரிசை அடிக்க வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்னா சர்க்கிளாக வச்சுக்கோங்க, ஒரு 50 mm திக்னஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் நம்ம சின்னதாக ஒரு ட்ரில் பிட்டு பிடிக்கிறோம்னா அந்த ஹோல் ட்ரில் பிடிக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் இருக்கும். ஸோ வந்து அலைனிக்கி பயன்படுத்தி நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்பிண்டலையுமே வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் ஹெட் இண்டெக்ஸர்னா என்ன அப்படின்னா அந்த ஆங்கிளை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு 8 டூல் வைக்கிறோம்னா 8 டூல் என்ன ஆங்கிளில் வரும் அந்த மாதிரி. இப்போ 8 டூல் அப்படின்னா 320 டிகிரிக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 45 டிகிரிக்கு வந்து ஒவ்வொரு டூலையும் வைக்கிற மாதிரி, அதான் ஹெட் இண்டெக்ஸர்ஸ். இப்போலாம் வந்து லாட் ஆஃப் டூல்ஸ் வந்துச்சு. அதாவது யூஸ் பண்ணக்கூடிய ஜாப்பை பொறுத்து, மிஷின்ஸை பொறுத்து 120 டூல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட் இண்டெக்ஸர் வந்து செட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து மில்லிங் மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மில்லிங் ஆப்ரேஷனுக்கு ஏற்ப வந்து இந்த மில்லிங் மாடல் வந்து நம்ம பயன்படுத்தலாம். வெர்டிக்கல் மில்லிங் மிஷின், ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின், இல்லை அப்படின்னா யூனிவர்சல் மில்லிங் மிஷின் வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம், நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் மாடல். இது என்ன ட்ரில்லிங் மிஷின்ஸ். ட்ரில்லிங் மிஷின்ஸில் வந்து டேர்னிங் மாடல் வந்து இந்த பல வகையான டேர்னிங் மிஷின்ஸ் பயன்படுத்துகிறோம். பேப்பர் டேர்னிங், ஸ்டெப் டேர்னிங், குரூப் கட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து நர்லிங்கு, த்ரெட்டிங்கு, இன்டர்னல் த்ரெட், அவுட்டர்னல் த்ரெட்டு, எக்ஸ்டர்னல் த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இதில் வந்து நம்ம செய்ய முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஒர்க் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க. அசம்பிளி ஒர்க் ஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஜாப் தயாரிக்கணுமோ அதெல்லாம் தயாரித்து வச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து அதை கொண்டு போய் அசம்பிள் பண்ணுறதுக்கு சில ஒர்க் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் கொண்டு போய் நம்ம சென்ட் பண்ணோம்னா ஏஜிவி மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ரோபோட்டோ ஏஜிவியோ ஒரு ஜாப்பு வெயிட்டாக இருக்குது, இல்லைன்னா மேனுவல் ஒர்க்கெல்லாம் ஆகாதுன்னா ரோபோட்டு மேனுவல் ஏஜிவி வச்சு அந்த வெயிட்டான பொருளை கொண்டு போய் எங்கே எல்லாமே வந்து ரோபோட் தான் அசம்பிள் பண்ணும். ஏஜிவி வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு அந்த ஜாப்பு கொண்டு போகும். ரோபோட் வந்து அந்த ரெண்டே எடுத்து அசம்பிள் பண்ணும். அந்த மாதிரினா இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஷனும் அதே மாதிரி தான். ஏன் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு மிஷின் வச்சு செய்கிறதுனா ரோபோட், அது ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படி அதே மாதிரி தான். இன்ஸ்பெக்ஷன் என்ன, ஒரு ஜாப் வந்து வருது அப்படின்னா அதை வந்து குவாலிட்டி செக் பண்ணுறது, டைமென்ஷன் செக் பண்ணுறது, எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து இந்த எஃப்எம்எஸ் ரொம்பவே பயன்படுது. தென் சீட் மெட்டல் ப்ராசஸிங் ஸ்டேஷன் என்ன, பஞ்சிங், ஷேரிங், பெண்டிங், ஃபார்மிங், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய வந்து சீட் மெட்டல் ப்ராசஸிங் ஸ்டேஷன். இதை என்ன ஆப்ரேஷன் செய்யறதுக்கு டூல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஃபோர்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னா ஹீட்டிங் ஃபர்னஸ். ஃபோர்ஜிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பை உருக்கி நம்ம சுற்றில வச்சு அடிச்சு என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான ஷேப்பு கொண்டு வருவோம். இப்போ நம்ம பற்றையெல்லாம் பார்த்துருப்போம். பழைய காலத்தில் வந்து மாட்டு வண்டிக்கு அந்த சக்கரம் சுற்றி இருக்க சக்கரம் செய்வாங்க. சுற்றி சக்கரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரக்கட்டை சுற்றி வைப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கல்கள் வந்து ஏறிச்சுன்னா நம்ம கட்டன்னா உடஞ்சிது ஈஸியாக. அதனால் வந்து அந்த இரும்பு சுற்றி போடுவாங்க.
அதே மாதிரி நமக்கு என்னென்ன ஜாப் என்னென்ன ஷேப்பில் தேவையோ அதை நல்லா உருக்கி சுற்றி வச்சு அடிச்சு என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஸோ அந்த விஷயங்களுமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வராங்க. இப்போ நம்ம மேனுவலாக பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைன்னா 4 ஹவர்ஸ் நல்லா ஹார்டாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரே மாதிரி அடிக்கலாம். ஆனால் ரோபோட் அப்படி கிடையாது. 8 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸுமே வந்து ஒரே மாதிரி தான் அடிக்கும். அதனால் வந்து அதில் குவாலிட்டி மாறுறதுக்கோ டைமென்ஷன்ஸ் மாறுறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. சரியா? செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம ஒரு ஜாப்பு தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப்புக்குரிய மெட்டீரியல் என்னென்னா அதை எப்படி கொண்டு போய் ஹோல்டு பண்ணுறது, சேஃபாக வைக்கிறது, ஸ்டோரேஜ் எங்கே சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு ஏஜிவி பயன்படுத்துகிறாங்க, ரோபோட் பயன்படுத்துகிறாங்க. ரோபோட் தான் வந்து எல்லாமே பிக் பண்ணும், எங்கே போய் சேர்க்கணும். ஏஜிவி அதே மாதிரி தான். ஏஜிவில் வந்து அந்த பேலட்டை தூக்கி உள்ள வச்சிட்டோம்னா அந்த பேலட்டு கொண்டு போய் அப்படியே நேராக கொண்டு போய் மூவ் பண்ணிக்கும். மற்ற ட்ரேலி பார்த்தீங்கன்னா ட்ரேலி அதே மாதிரி தான். மேலே லக்கேஜ் வைக்க வேண்டியது, இழுத்துட்டு போக வேண்டியது, அதே மாதிரி கான்செப்ட் தான். சரி, அது மூணாவது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றோம். ஸோ இப்போ வந்து எஃப்எம்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டேஷனு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டிவைஸு, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம். இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் ஈச் ஒர்க் ஸ்டேஷன், எல்லா ஒர்க் ஸ்டேஷனுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது. அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஒர்க் ஸ்டேஷன். சரியா? அந்த மிஷின்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுறோம், தகவல் கொடுக்கணும். அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், டிராஃபிக் கண்ட்ரோல், ஷட்டில் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஒர்க் ஹேண்ட்லிங் டிவைஸ், அந்த சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் என்ன, ஜாப் வந்து எவ்வளோ தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு ஷட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மிஷின்ஸோட ரன்னிங்கை நம்ம கூட்டிக்கிறது, குறைச்சிக்கிறது. அதுமாதிரி டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை. இப்போ ஏஜிவின்றது ஒரு ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். அந்த ஏஜிவி வந்து மெட்டீரியல் கொண்டு போகிறப்போ ரிட்டர்ன் வரப்பையோ என்ன ஆகிடக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று மோதிடக்கூடாது. அதுக்கு வந்து சில ஒரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, ரைட். அதுக்கப்புறம் வந்து அந்த டாபிக் போகணும்னா ஸோ அடுத்து வந்து ஹியூமன் லேபர். ஸோ மனிதர்கள் வந்து கீழ் செயலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரா ஒர்க் பார்ட்டுகள் வந்து சிஸ்டத்தில் வந்து லோடு செய்கிறதுக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து ஃபினிஷ்டு பாகங்களை அன்லோடு செய்கிறதுக்கு, டூல் சேஞ்சஸ் மற்றும் செட்டிங்ஸ் செய்வதற்கு, எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு, சிஎன்சி பார்ட் ப்ரோக்ராமிங் உருவாகுவதற்கு, கம்ப்யூட்டர் வந்து கையாளுவதற்கு, டேட்டாக்கள் ப்ரிப்பரேஷனுக்கு. இது வந்து ஹியூமன் லேபர். சரிங்களா? மறுபடியும் சொன்னால் ஹியூமன் லேபரோட ரா ஒர்க் பார்ட்டுகளை சிஸ்டத்தில் வந்து லோடு பண்ணுறதுக்கு. சரிங்களா? ரா ஒர்க் பார்ட்டுகளை வந்து சிஸ்டத்தில் லோடு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் வந்து ஃபினிஷ்டு பாகங்களை வந்து அன்லோடு செய்வதற்கு. சரிங்களா? அப்புறம் டூல் சேஞ்சஸ் மற்றும் செட்டிங் செய்வதற்கு, எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, சிஎன்சி பார்ட் ப்ரோக்ராம் உருவாக்குவதற்கு, கம்ப்யூட்டரை கையாளுவதற்கு. இதுதான் வந்து என்னென்னா மனிதர்களுடைய வேலைகள். சரிங்களா? மனிதர்களுடைய வேலைகள் எதுவுமே வந்து ஆட்டோமேஷன்ஸ் தான். எல்லாமே வந்து ஆட்டோமேஷன்ஸ் தான். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், வெவ்வேறு பார்ட்டுகளை மேனுஃபேக்சரிங் செய்யும் ஒரு ஸ்டேஷன்களை மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வசதியுடன் கம்ப்யூட்டர் மூலம் கண்ட்ரோல் பண்ணுவது தான் வந்து எஃப்எம்எஸ். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் வந்து எஃப்எம்எஸ். இப்போ வந்து டெஃபினிஷன்ஸ் தான் சொன்னது. இப்போ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்ட் ஃபேமிலியை சார்ந்த வெவ்வேறு பார்ட்டுகளையுமே வந்து செய்வதற்குரிய ஒரு ஃப்ளெக்சிபிளான மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தை வந்து உருவாக்குவது. சரிங்களா? அதுக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷனில் வந்து பலவித ஆப்ரேஷன்களை செய்து பெனிஃபிட்ஸை பெறுவது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவைக்கேற்ப பார்ட்டுகளை மேனுஃபேக்சரிங் செய்யணும். அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது, கம்மியாக ஆகிடக்கூடாது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கு பெறக்கூடிய எல்லா வசதிகளுமே வந்து இது நம்ம அதிகமாகவே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ ஒரு ஜாப்க்கு ரா மெட்டீரியலாக உள்ளே வரதுலேருந்து வெளியே போய் சேல்ஸுக்கு போகிற வரைக்கும் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து நம்ம இந்த எஃப்எம்எஸ் மூலமாக பயன்படுத்திக்கலாம். சொன்னால் பாருங்க, டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான டயக்ராமு, கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இங்கே ஹியூமன் லேபர் இருப்பாங்க, இங்கே லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஷன் வந்து வேலை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு ஏஜிவியோ இல்லைன்னா ரோபோட்டே பயன்படுத்தி இந்த ஒரு ஸ்டேஷன் கொண்டு போவாங்க.
அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இந்த சோர்ஸஸும் அதுக்கப்புறம் இங்கேருந்து. ஸோ எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்துக்கிட்டு ஹியூமன் லேபர் லோடு பண்ண உடனே இந்த ஒரு செஷன் 4 ஒரு செஷனையும் இந்த ரோபோட்டையும் இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டிவைஸ் ஸ்டோரேஜ் ஐஜி எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அதான், ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்டேஷன். இந்த ப்ராசஸிங் ஸ்டேஷன் அது ஒரு ஸ்டேஷனில் வந்து என்னென்ன இருக்கும்னா, மிஷினிங் சென்டர்ஸ், ஹெட் சேஞ்சர்ஸ், ஹெட் இண்டெக்ஸர்ஸ், பில்லிங் மாடல், டேனிங் மாடல், அசம்பிளி ஒர்க் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஷன், சீக்வனல் ப்ராசஸிங் ஸ்டேஷன், ஃபோர்ஜிங் ஸ்டேஷன். சரிங்களா? இப்போ மிஷினிங் சென்டரில் வந்து என்ன இருக்கும், இப்போ நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன் செய்கிறோமோ அதுக்குரிய எல்லா டூல்ஸு மிஷின்ஸுமே உள்ளே இருக்கும். அதான் வந்து மிஷினிங் சென்டர்ஸ். சரிங்களா? மேனுவல் ஒர்க் மட்டும்தான், லோடிங் அன்லோடிங் வந்து மேனுவல் ஒர்க் மட்டும்தான். இது எல்லாமே வந்து என்னது, ஆட்டோமேட்டிஷன் தான். அடுத்து ஹெட் சேஞ்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு பார்ட்டில் வந்து அங்கங்கே ஸ்பிண்டிலோடு சேர்த்து டூல்ஸும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டூலுமே வந்து ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கும். அதான் வந்து ஹெட் சேஞ்சர்ஸ். ஹெட் இண்டெக்ஷன்ஸ்னால் வேலை. ஹெட் இண்டெக்ஷன்னால் அந்த அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த சாலிட் பார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டெக்ஸிங் செட் பண்ணியிருப்பாங்க. இண்டெக்ஸிங் என்னது, 360 டிகிரிக்கு இருக்கக்கூடிய அந்த ரவுண்டானதை வந்து எவ்வளோ டிவைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு 10 டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த ரவுண்டுக்கு வந்து டிகிரி 360 டிகிரி. அப்போ 10 டூல் அப்படின்னா ஒவ்வொரு டூலையுமே வந்து 36 டிகிரி டிஸ்டன்ஸில் நம்ம வந்து செட் பண்ணணும். சரிங்களா? அதான் வந்து ஹெட் இண்டெக்ஸர் அப்படிம்பாங்க. இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஜாபை பொறுத்து, யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸை பொறுத்து 120 டூல்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் மில்லிங் மாடல் அப்படின்னா மில்லிங் மிஷின்ஸு, வெர்டிக்கல் மில்லிங் மிஷின்ஸ், ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சல் மில்லிங் மிஷின்ஸ், இது எல்லாமே வந்து மில்லிங் மாடல். ஸோ ஸ்பெஷலாக வந்து இந்த மில்லிங் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய வசதிகள் இதில் எல்லாமே இருக்கும். இதுவுமே வந்து எப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது டேனிங் மாடல்னால் வந்து ட்ரில்லிங் மிஷின்ஸு, டேனிங் அதாவது ரேத்து டேனிங், சூப்பர் டேனிங், அதுக்கப்புறம் ஸ்டெப் டேனிங்கு, டேப்பர் டேனிங்கு, அதுக்கப்புறம் வந்து நர்லிங்கு, நம்ம ஏற்கனவே மட்டும் செகண்ட் இயரில் படிச்சிருக்கோம்ல அந்த ஆப்ரேஷன்லாம் இதில் நம்ம செய்யலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஒர்க் ஸ்டேஷன். அசம்பிளி ஒர்க் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லா பார்ட்ஸையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரோபோட்டு மூலமாகவோ ஒரு ஏஜி மூலமாகவோ மேலே லோட் பண்ணி அப்படியேவும் கொண்டு போய் எங்கே போய் எந்த இடத்துக்கு போய் சேர்க்கணுமோ அசம்பிளி செக்ஷனுக்கு போய் சேர்த்துருவாங்க. அங்கே வந்து ரோபோட் என்ன பண்ணும், 2 பார்ட் எடுத்து அதை கையை வச்சு அசம்பிள் பண்ணும். நம்ம மேனுவலாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரோபோட் செய்யும். சரிங்களா? அடுத்தது இன்ஸ்பெக்ஷனும் அதே மாதிரி தான். இன்ஸ்பெக்ஷன் என்ன, ஜாப் வந்து ரெண்டிங்கில் இருக்கும் போதுலையோ இல்லைனா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அளவுகளை வந்து அளவிடுகிறது, ஷேப் வந்து வேரியேஷன்ஸ் ஆகுதுன்னா அந்த டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிசைனு இதெல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இன்ஜினியர் அனாலிசிஸை உட்படுத்தி நம்ம ஹீட்டு தாங்க, டெம்பரேச்சர் தாங்குதா, எவ்வளோ லோடு தாங்குது, இது எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா சீட் மெடல் ப்ராசஸிங் ஸ்டேஷன். சீட் மெடல் என்ன, பஞ்சிங் பண்ணுறது, ஷேரிங், பெண்டிங், ஃபார்மிங் எல்லாமே வந்து சீட் மெடல் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டேஷனில் வந்து டூல்ஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்ஜிங் ஸ்டேஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பை வந்து நல்லா உடுக்கி சம்பாட்டியால் அடித்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ஸ்டேப்பை கொண்டு வரும். அதான் வந்து ஃபோர்ஜிங் ஸ்டேஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து மேனுவலாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுவலாக பண்ணோம்னா நம்ம 8 ஹவர்ஸ்க்கு ஒரே மாதிரி வேலை வைக்க முடியும். ஸோ மிஷின்ஸ் பயன்படுத்துறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸுமே வந்து நோ ப்ராப்ளம் அவள் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லேபர் ஷார்டேஜ் வந்தாலும் கூட அவள் வந்து ப்ரொடக்ஷன் நிற்காது, நீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம். சரிங்களா? இதில் வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் லேபர். ஹியூமன் லேபருக்கு உள்ள சில வேலைகள் மட்டும்தான் இருக்கும். ஹியூமன் லேபர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல் லோடு பண்ணுறது, அன்லோடு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டூல் சேஞ்சு, செட்டிங்ஸ் இதெல்லாமே பண்ணுறது, எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சிஎன்சி ப்ரோக்ராமர் உருவாக்குறது, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறது, டேட்டாஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இது மட்டும்தான் ஹியூமன் லேபரோட வேலை. இது எல்லாமே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன், எஃப்எம்எஸ், ஏஜிவி, ரோபோட் அதோட வேலைகள். ஓகே, இதில் எஃப்எம்எஸ் வந்து முக்கியமான டாபிக், அடிக்கடி ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால் வந்து இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. தேங்க்யூ.